ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நாம் டெய்லியுமே வீட்டுக்குள்ளேயே சமையல் வேலை, குழந்தைங்க வேலை, வீட்டு வேலை இதவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி ரொட்டீன் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கானாச்சு வெளியில் போகலாம் அப்படின்னா யாருக்குங்க பிடிக்காது? அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வெளியில் கிளம்பிடுவோம். அவங்க சரி இன்றைக்கி வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னதா இல்லையோ, நான் ஆளுக்கு முன்னாடி ரெடியாக கிளம்பியாச்சுங்க. அப்படி போன ஒரு இடம்தான் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் கோவளம் பீச் போகிற வழியில் கேரளா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா டைம் போகும். போர் அடிக்காத ஒரு இடம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேணாலும் நாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்கள் நிதிக்குட்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே கொஞ்சம் நேரம்தாங்க, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா போர் அடிக்குதுன்ட்டு வரவே மாட்டான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவன் இது ஒரு ரூம்குள்ளே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு அடுத்து என்ன வரும்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி போர் அடிக்காத ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸு. இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் கோவளம் பீச் எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவளம் பீச்சு போகிற வழியில் தான் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது போன உடனே ரைட் சைடில் இந்த பிளாக் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் போனப்போ நாங்கள் இந்த பிளாக்கை பார்க்கவே இல்லை. நேராக அந்த வில்லேஜ்குள்ளே போயிட்டோம். ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் போன டைம் மிஸ் பண்ணிட்டோம். இந்த டைம் கரெக்டாக வாட்ச்மேன் முன்னாடி இருந்ததுனால எங்களையே ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாம் இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கவும் செய்யலாம். அதில் ஒன்றுலேயும் எவ்வளோ ப்ரைஸுங்கிறதும் இருக்குது. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம கடையிலலாம் போய் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. நம்ம எப்போவுமே ஒரு ஃப்ளவர் ஷோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான், நம்ம கிளாக்கு இந்த மாதிரி தான் வாங்குவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஆன்லைன் ஷாப்பிங் இருக்காங்கிறத நான் கேட்காம வந்துட்டேன். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டீட்டெயில் கேட்டுட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஆனால் நம்ம நேரடியாக போனோம்னா எவ்வளோ வேணாலும் நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கும் வச்சுருந்தாங்க. நம்ம சும்மா வேணாலும் போயும் பார்க்கலாம். நாம் போனால் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உள்ளே போகிற என்ட்ரி ஃபீஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட்டு தான். வாங்கினா வாங்கலாம், சும்மா பார்த்துட்டு வர்றதுனாலும் வந்துக்கலாம். ஆனால் நம்ம அங்கே போய் பார்க்கையில் தான் தெரியும். இந்த மாதிரி பழைய காலத்து ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்போ குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய சான்ஸே கிடையாது. அவங்களுக்கும் பார்க்கலாம். நமக்கே தெரியாத ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்குள்ளே. அப்படிங்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் அப்போ இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்க எது எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது காலையில் வந்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நாம் உள்ளேயே இருக்கலாம். உள்ளேயே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நாம் லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அதனால் நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் டூரிஸ்ட் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுங்கள். இது ஒரு இப்போ நம்ம புண்ணியாசனைக்கு இல்லை கல்யாணத்துக்கு இல்லை ஒரு பர்த்டே அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வெரைட்டி கிஃப்ட் நாம் கொடுக்குற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. இங்கே இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ திங்ஸாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு இது கிரவுண்ட் ஃப்ளோரு. இதுலேயே ஸ்டெப் ஏறி மேலே போனோம்னா இது எல்லாமே ஃபுல்லாக ஆர்ட்டு தாங்க.
நம்ம போகையிலேயே தெரியும். பார்த்திங்கன்னா சைடு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா அவங்களோட கைவண்ணத்தை எப்படி காமிச்சிருக்காங்க. அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக நேச்சுரலாக நம்ம தொட்டு பார்த்தா தாங்க தெரியும் இது வந்து செவுரு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நேச்சுரலாக பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே இருந்து பார்த்திங்கன்னா குட்டி இவங்களாம் வந்து எட்டி பார்க்குற மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து இதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பிளாக்ல இதுக்குள்ளே மொத்தமே பார்த்திங்கன்னா ஆர்ட் கீழே வந்து எல்லாமே திங்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஒருத்தர் வரைஞ்ச ஆர்ட்டை வந்து நல்லா நீட்டாக லேமினேஷன் பண்ணி வந்து கரெக்டாக லைட்டெல்லாம் போட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மாட்டி வச்சுருந்தாங்க. இதுவும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து முதல்ல தான் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தால் ஃப்ரேம் பண்ணி மாட்டுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டே மாறி போச்சு. பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து நாமளும் ஹேங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ புதிய வீடு ஒன்று கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோகேஸ்க்கு வந்து திங்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒருக்கா ட்ரிவாண்ட்ரம் விசிட் வரையில் போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எல்லாமே இப்போத்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுமே வந்து ட்ராயிங்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கிளாஸு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் வந்து அவங்க அவங்களோட இது வந்து திறமை வந்து இருக்கும். ஆனால் இப்போ பெரும்பாலும் குழந்தைங்க ஆர்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இதாக இருக்காங்க. நம்மலாம் சின்னதில் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரைகிறதுக்கே சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஸ்கூல் ரெக்கார்டு ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் யார்கிட்டையாச்சும் கொடுத்து தான் வரைவேன். எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா வரைவாங்க. அதனால் அவங்க தான் வந்து எனக்கு +2லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பயாலஜி ரெக்கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரைகிறதுக்கு. நான் எப்படியாச்சும் எங்கள் அப்பா கையும் காலையும் பிடிச்சி தான் பார்த்திங்கன்னா வரைஞ்சி கொடுக்க சொல்லுவேன். ஆனால் இப்போத்த குட்டீஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே அழகாக வரைஞ்சிட்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாமுக்கு வரையில தான் நம்மளுக்கு தெரியும், ஐயோ நம்மளே வரைஞ்சி பழகியிருந்தால் கூட வரைஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நாமெல்லாம் வந்து கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போத குட்டீஸுக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் பார்த்தாங்கன்னா உடனே வரைகிற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது. அந்த மாதிரி இவங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படியெல்லாம் வரையலாமா, இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூம்குள்ளேயுமே வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க வந்து அதை பற்றி வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி செஞ்சாங்க, யார் செஞ்சா, இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்டே பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பெரிய பெரிய அவார்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து கொடுக்குற மாதிரி உள்ள திங்ஸ் தான் இது எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒன்று மேலே வந்து ஹெட்டிங் போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ரூம்குள்ளே போகையிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரூம்குள்ளே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இது. நம்ம இங்கே கேரளாவில் இருக்கிற சண்டை மேளம், அது தபலா இதெல்லாமே பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே உட்காந்தும் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஒரு சிலது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து செஞ்சும் கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளேக்கும் வச்சுருக்காங்க. அவங்க புதுசாக செய்கிறது எல்லாம் கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சிட்றாங்க. இந்த சாமி சிலையெல்லாம் பார்த்தா அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு துளி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலெலாம் பார்ப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரியே தான் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போகிற வழியே பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு அதுவும் அவ்வளோ நீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கிற செடி அல்லாமல் வந்து நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கிற இன்டோர் பிளான்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போகிற வழியே அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஊர்லலாம் பழைய காலத்தில் ஓடு போட்டு கூரை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க. கூரை ஓட்டு ஓடு தான். அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே போகையிலே வந்து நம்மளுக்கு வந்து பழைய காலத்து இதெல்லாம் வந்து ஞாபகம் வரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது வந்து நாங்கள் ட்ராயிங்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிறவங்க சொன்னாங்க இது ட்ராயிங் அல்ல, பேப்பர்லேயே வந்து அவங்க அந்த அளவுக்கு சுருட்டி அப்படியே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து உள்ளேயே செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷிப்பு, போட்டு இதோடு சேர்ந்தது தான்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பார்க்கையிலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக வாங்கினோம்னா நமக்கு வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க. இந்த மாதிரி பெருசெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் தான் ப்ரைஸ் இருந்துச்சு. அதனால் எங்கள் நிதிக்குட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டான். ஒன்றும் கேட்கல அவன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சைலண்ட்டான ஏரியா. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் போனப்போ இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃபெல்லாம் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏரியாவும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு இயற்கை இதோட நல்லா இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தேங்காய் இருக்குது இல்லைங்க, அதுதான் இது. தேங்காவோட தொட்டி அல்லாமல் தேங்காய் மட்டை, முழு தேங்காய் அதையெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. எங்கள் ஆளுக்கு வந்து எங்கள் நிதிக்குட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு இது என்னங்கிறத வந்து பிடிபடலை. அந்த மங்கீஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது எதில் செஞ்சுருக்காங்கன்னு பாரு தம்பி அப்படின்னதுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னோடே இதெல்லாம் தேங்காய் அப்படிங்கிறது தான் அவன் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த மேலே ஹேங் பண்ணியிருக்கிறதுலையே பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேங்காய் இது மாதிரி தெரியும். அதுலேயே பார்த்திங்கன்னா புத்தர், இந்த குரங்கு, சாமி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. குருவிக்கூடு மாதிரி, இந்த ஆமை அதையெல்லாம் பார்க்கையில அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன், பொரியலுக்கு வந்து தேங்காய் திருவிட்டு அந்த தேங்காய் தொட்டி கொண்டு போய் இந்த தங்கம் டஸ்ட்பினில் போடு அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் என்னங்கிறான், அம்மா நேற்று அந்த ஆன்ட்டிலாம் செஞ்சு வச்சுருந்ததை பார்த்தீங்க இல்லைங்கம்மா, இந்த தேங்காய் இதை வந்து அவங்க எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க, நீங்கள் எதுக்குங்கம்மா கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறீங்க, நீங்களும் ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடவே மாட்டேன்ட்டான். நான் சொன்னேன், எனக்கெல்லாம் தெரியாது, நீ வேணால் ஏதாச்சும் செய்ய அப்படின்னு சொல்லங்காட்டி அதை கொண்டு போய் வச்சு அவன் போட்டு என்னவோ மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டி அதுக்கப்புறம் என்னமோ க்ரையான்ஸை வச்சு எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு அதை பார்க்கையிலே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போனாலும் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அவனுக்கு யோசிக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாம் பார்க்குறது இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா கொம்புங்க. மாடு, மான், எருமை இதோட கொம்பை வச்சு செஞ்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து. ஆனால் பார்த்தா நம்மளுக்கு வந்து அதில் செஞ்சாங்களாங்கிறதே தெரியாது. நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா தான் கொஞ்சம் அதோட ஃபீல் கிடைக்கும். ஆனால் அதைய வந்து எப்படி தான் கட் பண்ணி இப்படிலாம் செய்கிறாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயே செடி, மீன், குருவி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவும் அப்படி தான் கேட்டான், ஐயோ கொம்பெல்லாம் இப்படி செய்வாங்களா, அது ஸ்மெல்லு வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிதிக்குட்டி கேட்டான். அது ஸ்மெல்லெல்லாம் வராது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா கிளாஸு. நம்ம வந்து இப்போ நம்ம குட்டீஸ்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கண்ணாடி வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதை என்ன செய்வாங்க, அதை உடனே பேப்பரெல்லாம் வச்சு இல்லைன்னா பெயிண்ட்டு பண்ணி அதுக்குள்ளே செடியெல்லாம் வைப்போம். ஆனால் இதுக்குள்ளே போய் பார்க்கையில பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ நம்ம இப்படி கண்ணாடி பொருள்லாம் இப்படிலாம் செய்யலாமா, நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவோமே அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். அதுலேயே வந்து ஆர்ட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க கண்ணாடியிலேயே. அதெல்லாம் பார்க்கையில நமக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு செகண்ட் நம்மளே வந்து ஸ்ட்ரக் ஆயிடுவோம், ஐயோ இது வந்து கண்ணாடியில் தான் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உட்டன் ப்ராடக்ட்ஸ் தான். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ளாக்லாம் நிறைய இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இது பண்ணுற மாதிரி க்ளாக்கு, அதுவும் இல்லாமல் அடுத்து இதில் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஜுவல் பாக்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அஞ்சரை பெட்டி இதெல்லாம் இருந்துச்சு. இது பார்த்தா நாங்கள் கொசுத்திரின்னு தாங்க நினச்சோம் ஃபஸ்ட்டு. அது என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த பொண்ணு சொன்னாங்க, இல்லைங்க இது வந்து ஒரு கேமு, குழந்தைங்க விளையாடுற கேமு தான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்திங்கன்னா இந்த போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு. கேரளாவுக்குள்ளே இதுதான் இது எல்லாமே. நம்ம வந்து இங்கே டூரிஸ்ட்டே வர்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஞாபகார்த்தமாக இந்த மாதிரிலாம் வாங்கி கொண்டே வச்சோம்னா நம்ம எப்போவுமே சொல்லலாம், நாங்கள் வந்து இப்படி போனப்போ வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து புத்தர் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து முதலையெல்லாம் வந்து அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த புத்தர் சிலை வந்து ஷோகேஸில் நம்ம வச்சுருக்கோம். அதுலேயே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து களிமண்ணில் செஞ்சது. அவ்வளோ அதுக்கு வந்து களிமண்ணில் செஞ்சு அவங்க கலரெல்லாம் அடித்து ஒரு சிலது வந்து அப்படியே ஒரிஜினலாகவும் வச்சுருந்தாங்க. இது வந்து உள்ளேயே வந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் செய்கிறத பார்க்கையில தான் தெரிஞ்சிச்சு,
இது வந்து இந்த அளவுக்கு இருக்குமா, இது எல்லாமே மண்ணில் தான் செஞ்சீங்களா அப்படின்னா, எல்லாமே மண்ணில் தாங்க செஞ்சோம். ஒன்று வந்து நாங்கள் அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே வச்சுருவோம், ஒன்று வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. வேணாலும் பாருங்கள், நான் செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சும் காமிச்சிட்டு இருந்தார். அப்புறம் இது வந்து நம்ம பழைய காலத்து நெசவு தொழில் தாங்க. இதுக்குள்ளேயே வந்து நெசவும் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. இந்த கிளாத்தே வந்து இப்போவெல்லாம் நாம் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாங்க, வெய்ய காலத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக போடவே முடியாது. ஆனால் அந்த காலத்தில் இப்போவுமே வந்து நம்ம கதற்கடையிலலாம் வாங்குகிற ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை துண்டாகட்டும், பெட்ஷீட் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பியூர் காட்டனில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே காட்டன் ஐட்டம்ஸு. நாங்கள் போன அன்றைக்கி ஃபாரினர்ஸும் நிறைய இங்கே வர்றாங்க. ஏன்னா கோவளம் பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து பீச்சில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% வந்து ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த வெயிலுக்காக வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் போனப்போ கரெக்டாக ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் இதை தொட்டு 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 பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பேக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் காட்டனில் செஞ்சது தான். இதெல்லாம் நாம் வந்து இப்போ நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூடு வந்து ஒன்றுமே பண்ணாது. நம்ம அல்லாமல் இந்த பாலிஸ்டர்லாம் போட்டால் தான் வேர்க்குரு அல்லாமல் இந்த அலர்ஜிஸ் இதெல்லாம் வர்றது. அதுவுமே வந்து உள்ளேயே வந்து அதுக்கு தனியாக ஒரு பிளாக் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மூங்கில் சேரு இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. இதுக்குள்ளேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதில் மூங்கில்லையே பார்த்திங்கன்னா டீப்பாய் இருந்துச்சு, டைனிங் டேபிள், சோஃபா எல்லாமே பார்த்திங்கன்னா மூங்கில் பேம்பு இதுலேயே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து நூல், அந்த கெட்டியான நூலில் செஞ்சுருந்தாங்க. நம்ம வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் ஊஞ்சல் மாதிரி இதெல்லாம் வந்து ரோட் சைடில் விற்கிறாங்க. அதே மாடலில் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எவ்வளோ வெயிட் வேணாலும் கிட்டத்தட்ட 150 கிலோ வெயிட் வரைக்கும் உட்காந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஹேங் பண்ணி, இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊஞ்சல் மாதிரியும் நம்ம வீட்டில் ஹால்லேயோ இல்லை மேலே பால்கனி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லேடிஸ்க்கே ஒரு பிடிச்ச இடங்க இது. இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கே தோணாது. நான் எங்கள் வீட்டில் பொண்ணும் வேறு இல்லைங்க, பிள்ளைங்க இருந்தால் கூட வாங்கலாம், அதுக்கு பேரை சொல்லி கூட வாங்கலாம். எங்கள் வீட்டில் இதை நின்று நான் ஒரு செகண்டு பார்த்தாவே வா வா போகலாம் அப்படின்ட்டுருவாங்க. இருந்துட்டு இருங்க கண்ணில்னாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்குள்ளே இருந்து எனக்கு வெளியில் வர்றதுக்கே மனசில்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம யாருமே வந்து கோல்டு வந்து போடுறதுக்கே விரும்புறதில்லை. எல்லாமே மேட்சுக்கு மேட்ச் வந்து போடலான்னு தான் எல்லாருமே இது பண்ணுறோம். அதுதாங்க சேஃப்டியும் கூட. நம்ம எங்கே வேணாலும் தைரியமாக போகலாம் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள எல்லாமே அழகழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி யானையிலேருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லாமே இருந்துச்சுங்க இதுக்குள்ளே. எங்கள் நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா யானைனா பிடிக்கும். அப்பா இது வாங்கலாங்கப்பா அது வாங்கலாங்கப்பா அப்படின்ட்டே கேட்டுக்கிட்டு இருந்தான். என் வீட்டில் ஏற்கனவே யானை இருக்குது, போதும் வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ குட்டியாக யானை வாங்கலாங்கப்பா அப்படின்னா, அதுக்கப்புறம் கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவனும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து செஞ்சு தான் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குங்க. நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோவில் தான் வந்து நம்ம பேச முடியும். அல்லாத குக்கிங் வீடியோவிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸு எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும், அல்லாமல் நம்ம வந்து பேச முடியாது. அதனால் இந்த மாதிரி வந்து அவுட்டிங் இதில் வந்து நமக்கு சொல்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு நம்ம வந்து பேசிகிட்ருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து தேங்காய் தொட்டியில் செஞ்சது தான். இதுதான் அது வந்து கொஞ்சம் சைனிங் இல்லாமல் இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தது. இது வந்து அவனுக்கு தேங்காய் தொட்டிங்கிறது வந்து நிதிக்குட்டிக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இதுவும் தேங்காய் இதில் செஞ்சது தான் அப்படின்னு. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிக்கிற கப்பு அதை வந்து ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கழுகி வந்து நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது அப்படின்னாங்க. அதில் வந்து டீ கப்பெல்லாம் கூட இருந்துச்சு. நான் சொன்னேன் இதை வந்து யூஸ் பண்ண முடியுமா, இல்லை யூஸ் பண்ணோம்னா நம்ம சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணையில் இது
இதாயிருமாங்காட்டி அது ஒன்றுமே ஆகாது. நாம் வந்து இப்போது இந்த தோசை திருப்பி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்பூன் மாதிரி வணக்கிறதுக்கெல்லாம், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிளுக்கு வைக்கிற மாதிரி இது ஊறுகாய், உப்பு அதெல்லாம் போடுற மாதிரியும் அழகழகாக நிறைய இருந்துச்சுங்க அதுக்குள்ளேயும். ஆனால் போனோம் அப்படின்னா நம்ம எதையாச்சும் வாங்காமல் கண்டிப்பாக வரவே முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கேரளா திருச்சூர் பூரம் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. அதுக்கு தனியாகவே வந்து ஒரு ரூமில் இந்த யானையோட பட்டம் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஆரன்முளா கண்ணாடி அப்படின்னு ஹெட்டிங் போட்டிருந்தாங்க. நான் இது என்னது ஆரன்முளா கண்ணாடினா என்ன அப்படின்னு சொல்லி தான் அங்கே கேட்குறேன்னு தான் அவங்க சொன்னாங்க. இதுவும் வந்து இப்போ நம்ம காப்பர் சில்வர் அந்த மாதிரி வந்து இது ஒரு உலோகத்தில் வந்து ஷைனிங் பண்ணி எடுக்கிறது தான் இது. இது வந்து நம்ம கண்ணாடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது சித்திரை 1க்கு இல்லாமல் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் வந்து மெயினாக கண்ணாடி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாஸ்து பொருளாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் தான் இப்படியே சுற்றி 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 போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒயிட் வுட்டு. இப்போ வந்து இந்த ஒயிட் சில்வரு அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து ஒயிட் வுட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இது வந்து இருந்துச்சுங்க, ஸ்டாச்சு அங்கே இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த டைம் போகையில் அதை காணா. கரெக்டாக அந்த செஞ்சுட்டு இருந்தவரே உள்ளே இருந்தார், இதையெல்லாம் செய்கிறவரே கரெக்டாக இருந்தாருங்க உள்ளே. அவர்கிட்ட தான் கேட்கையில் அது வந்து மோகன்லால் மலையாள நடிகர் வந்து அவங்க வீட்டுக்காக ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்சுருந்தது தான் அது. அதை வந்து அவரே வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் இன்னொன்று வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சும் வச்சுருந்தாங்க. அவர் வீட்டுக்கு வந்து அவர் வந்து சொல்லி செஞ்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அழகாக இருந்துச்சுங்க, அவ்வளோ வளர்த்தியாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் அதை பார்க்கலான்னு தான் போனோம், அதை கொண்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து இது வந்து காட்டனுக்கு வந்து இந்த ஒரிசா வந்து ரொம்ப ஃபேமஸுங்களாமா. அங்கே வந்து என்னென்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு தான் தனியாக ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே சாரீ, ஷாலு, பெட்ஷீட்டு இது எல்லாமே இருந்துச்சு. நான் சாரீ அது வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டால் 5000 ரூபா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இது பழைய மாடல் தானே, நம்ம ஊரில் இது 5000 ரூபா சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க இது வந்து நல்ல காட்டனு, எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, கலரும் போகாது, வந்து குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே வந்து அங்கத்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அப்படின்னாங்க. இதுவுமே வந்து நம்ம இந்த கோயிலெலாம் செய்வாங்க இல்லைங்களா ஆர்ட்டு, அந்த ஆர்ட்டு தான் அதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பரும் சில்வரும் மிக்ஸ் பண்ண ஒரு இதுதான் இந்த இது படங்கள் எல்லாமே. அதை வச்சு தான் வந்து இந்த தகடு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த காமதேனு நம்ம வந்து இப்போ எல்லோரும் நிறைய வீட்டில் வச்சுருக்காங்க. அது அந்த இதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று எதுக்கோ ஒன்று இது வந்து இன்னொரு அவார்டு ஏதோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, ட்ரை ஃப்ளவர்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருத்தி செடியை அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட பூவு, அது வெடிக்கிற ஸ்டேஜு, இலை, அதை வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பனை ஓலையில் உள்ளது. இதுலேயும் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து ஜூட்டு கிளாத்தில் வந்து பேகு, ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து இதை தான் வந்து அதிகம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அதுக்குள்ளே இருக்கிற மேப், இவ்வளோ பிளேஸ் இருக்குங்க அதுக்குள்ளே. அதனால் வந்து இந்த மேப்பை பார்த்துட்டு போனோம்னா நம்ம எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துக்கலாம். இனி வந்து இது வந்து வெளியில் நாங்கள் போன டைம் வந்தப்போ இதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. இது வந்து பேப்பர் கிராஃப்ட்டு. இது பார்த்திங்கன்னா பாசி, செயினு, வளையல், தோடு இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நான் கேட்டேன் இதெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போட்டு போகிறோம், மழை பெய்யுது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, மழை பெஞ்சால் வந்து இது பண்ணாது, மழை பெஞ்சால் கழட்டி தான் வச்சுக்கணும். அல்லாமல் நம்மளுக்கு வந்து வேர்க்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் மேலே போனோம்னா இந்த பிளேஸ் இது எல்லாமே
இருக்குது. நாங்கள் போன டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கு வந்து கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்திருந்தார். நிதிக்குட்டி போன உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு போன உடனே நாம் போன டைம் வந்தப்போ நம்ம பினராயி தாத்தாவை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். கரெக்டாக அவன் கை கொடுத்தான். அதை கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஃபுல்லாக இது லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியலைங்க. இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லாதனால பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியதாக நல்ல ஒரு கிரவுண்டு மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த பூல்லையுமே அன்றைக்கெலாம் வந்து தண்ணியெல்லாம் விட்டுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. இது வந்து இன்னுமே கொஞ்சம் மேலே போகலாம். மேலே போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து வயசானவங்களுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம மெதுவாக நின்று போனோம்னா மேலே போய்க்கலாம். மேலேயுமே மேலேருந்து கீழே பார்க்கையில தாங்க அவ்வளோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பழனியே போனாலும் மேலேருந்து கீழே பார்க்கையில நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மேலே போக 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 கீழே அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கிற அந்த ஓடு இதெல்லாம் பார்க்கையில அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. கேரளா அப்படின்னாவே மெயின் மரங்கள் தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரத்தோடு ஒன்றா பார்க்கையில வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இது வந்து மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பார்க் இருக்குது. அப்புறம் வந்து சன்செட் பார்க்கலாங்க இங்கே. சன்செட் வியூ வந்து இங்கேருந்து தான் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கலரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட் இதுதான். அதுக்கு வந்து இப்போ தான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பில்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து கீழே இந்த குழிக்குள்ளே நாம் வந்து வெளியில் சுற்றியும் நின்று பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது இன்னும் தொடங்கலைங்க. இன்னும் இப்போ வெக்கேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் ரெடியாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன பார்க். நாங்கள் போகையில் அதிகம் ஆள் இல்லை. நிதிக்குட்டி மட்டும்தான் இருந்தான். அதனால் அவன் ஜாலியாக ஒரு 4-5 ரைடெல்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் ஜாலியாக விளையாண்டுருந்தான். கொஞ்ச நேரம் இதில் விளையாண்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான் டைம். கொஞ்ச நேரம் இதில் விளையாண்டுட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் புதிய புதிய வீடியோக்களில் குக்கிங்கும் வரும். இந்த மாதிரி நாங்கள் அவுட்டிங் போடுற இதுவுமே வந்து உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தர்றேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களைய திரும்பவும் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஒரு குட்டி குழந்தை கேம் விளையாடுது பாருங்கள். தேங்க்யூ.